ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கலுக்கு ஒரு சூப்பரான கல்யாண வீட்டிலலாம் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 4-5 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட், ஒரு 2-3 பீன்ஸ், கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, குடமிளகா. இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் பொடியாக கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணால் போதும். இப்போ இதை வந்து குக்கரில் வேக வச்சிடலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் கூடயே வந்து நம்ம பருப்பையும் வேக வச்சிடலாம். நான் வந்து தோரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கரண்டி தோரம்பருப்புனா ஒரு கரண்டி பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பையும் வெஜிடபிள்ஸையும் குக்கரில் வேக வச்சிடலாம். வெஜிடபிள் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுருங்க, அப்போதான் நல்லா வேகும். பருப்பு நல்லா குலைவாக வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. லைட்டா எண்ணெயில வந்து வெங்காயம் தக்காளி வதக்கினதுக்கு அப்புறமா கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சால்ட் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த வெங்காயமும் தக்காளியும் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் தண்ணியில் கொதிக்கணும், அப்போதான் வெங்காயம் தக்காளி நல்லா வேகும். தக்காளி வெங்காயம் வந்துட்டு இருக்கிற போது நம்ம வந்து சைட்ல வந்து புளியை ஊற வச்சிடலாம். புளி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டத்தை வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, ஒரு 4 வரமிளகா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது எண்ணெயில் நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்புலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வரணும், அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நீங்கள் மொத்தமாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அப்பப்போ கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கு அப்புறமா தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பொடியை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்ச காய்கறியை சேர்த்துடலாம்.
பருப்பு நல்லா குலைவாக வந்துருச்சு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக வெங்காயத்து கூட சேரும் அது. இப்போ இது கூட நம்ம பருப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருக்கணும். ஸோ ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த புளி கரைச்சலை வந்து இது கூட சேர்த்துடலாம். ஸோ அந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதி விடணும். இது கூட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலா பொடியை வந்து இது கூட சேர்த்துடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. சால்ட் வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க நீங்க தனியா. இது கூட கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா. லாஸ்டா இறக்கும் போது கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு தாளிச்சு இறக்கிடுங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இந்த கோஸ்து. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.